நம்போன்று இருப்பவர்களுக்காம் இறைவன் உணர்த்துவது எவ்வாறு என்று சொல்லும்போது சித்தாந்த நெறியில் உயிர்களை மூன்றாக பிரிக்கிறோம். ஒரு மலம் உடைய உயிர்கள், இருமலம் உடைய உயிர்கள், மூன்று மலம் உடைய உயிர்கள் அப்படின்னு. ஒரு மலம் அப்படின்னா ஆணவ மலத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டு இருப்பவர்கள். இருமலம் என்று வரும்போது ஆணவத்தோடு கன்மம் கூடி நிற்கும். மூன்று மலம் என்பது ஆணவம், கன்மம், மாயை என்ற மூன்று பொருள். இந்த மூன்றும் சம்பந்தப்பட்டிருக்குன்னா மூன்றாலும் உயிருக்கு மயக்கம் உண்டு, தடை உண்டு என்று பொருள். இறைவனை நோக்கிய பயணத்தில் இதெல்லாம் தடையாக நிற்கிறது. ஆனால் தடை என்பது நம்ம வினை வயத்தால் அந்த ஆழமாக சிந்திச்சோம்னா அறியாமையை அகற்றுவதற்குத்தான் இறைவன் மாயை, கன்மம் என்ற இரண்டை கூட்டி உதவிக்காக கொடுத்தார். உதவிக்கு வந்த பொருளை நாம் அதை உதவியாக பயன்படுத்தாமல் நாம் என்ன செஞ்சுட்டோம், நம்ம சௌரியத்துக்கு வசதிக்கு ஏற்ப மீண்டும் மீண்டும் பிறவிச் சூழலில் விழுவதற்கு என்ன வழியுமோ அந்த வழியை தேடிக்கிட்டோம். அது இறைவனுடைய கொடையில் குறை இல்லை, பயன்படுத்துகிற நம்ம அறிவில் இருக்கிற குறை என்பதை மட்டும் நினைவில் கொள்ளணும்.